ஒன் பீஸ் அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் கேரக்டர்ஸான லூஃபி, பிளாக் பியர்ட், கைடோ இவங்க எல்லாருமே அவங்களோட பவர எடுக்கிறதுக்காக டெவில் ஃப்ரூட்ட சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா, இந்த டெவில் ஃப்ரூட்ட சாப்பிடாமயே ஒரு புரோக்கன் எபிலிட்டிய வச்சு கார்ப், ராஜர் இல்ல சாங்க்ஸ், மீஹாக் இது மாரி நெறைய பேர் வந்து பவர் செயின்ல டாப்ல இருப்பாங்க. இந்த பவரோட பேர் தான் ஹாக்கி. இந்த ஹாக்கியோட பவர வச்சு ஒருத்தரோட ஃப்யூச்சர் நம்மளால பார்க்கலாம். இல்லைனா நம்ம ஒருத்தர மயக்கிறது மூலியமாவே அவங்கள ஈஸியா நாக் அவுட் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம நம்மளோட நார்மல் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸுமே இது பூஸ்ட் பண்ணும். இவ்வளோ பவர்ஸ் இருக்க ஹாக்கி வந்து பார்த்தீங்கன்னா, டெவில் ஃப்ரூட் பவர்ஸுமே நெகேட் பண்ணும். அப்படிப்பட்ட ஹாக்கிய தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துருக்கிறது வீப் டிவி. அப்புறம் சேனலை பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஹாக்கினா என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஹாக்கிங்கிற ஜாப்பனீஸ் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் இல்லை ஆம்பிஷன் இது மாதிரி பல வார்த்தையை சொல்லும். ஆனால் அதுக்கான கரெக்டான மீனிங்னு சொல்லணும்னா வில் பவர் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா, ரேலிக் வந்து எல்லாருக்குமே புரிகிற மாதிரி லூஃபிக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கப்ப சொல்லியிருப்பாரு. அப்படி ரேலிக் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாக்கிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்க ஒரு டார்மண்ட் பவர். அப்படிப்பட்ட இந்த டார்மண்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா லிவிங் கிரியேச்சர்ஸ்குள்ளேயுமே இருக்கும். அதை வந்து ஒருத்தர் அவேக்கன் பண்ணணும்னா அவங்களோட ஃபைட்டிங் எபிலிட்டி அப்புறம் அவங்களோட ஃபைட்டிங் இன்ஸ்டிக்டை யூஸ் பண்ணி தான் அவேக்கன் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா ஹாக்கிங்கிறது ஒரு ஃபைட்டரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்புறமா ஃபைட்டிங் ஸ்பிரிட் தான். அப்படிப்பட்ட இந்த ஹாக்கி தான் ஒன் பீஸ் பவர் சிஸ்டமோட பேக் போனாவே இருக்குது. இந்த ஹாக்கியில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி 3 பேசிக் டைப் ஆஃப் ஹாக்கி இருக்குது. நம்ம இந்த 3 பேசிக் டைப் ஆஃப் ஹாக்கியை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட் ஹாக்கி. இந்த ஆர்னமெண்ட் ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபைட்டரோட ஆரவை வந்து ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ண முடியும். இல்லைனா அதை வந்து அட்டாக்ஸ் கூட யூஸ் பண்ணி அவங்களோட பவரை பூஸ்ட்டுமே பண்ணிவிடும். இது மட்டும் இல்லாமல் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸை ஹாக்கி யூசர்ஸ் டிஃபீட் பண்ணுறதுக்கான ஒரே வழியும் இது தான். அதுலேயும் எக்ஸ்பெஷலி லோகியா டெவில் ஃப்ரூட் யூசர்ஸை ஹாக்கி யூசர்ஸ்னால ஆர்னமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணி தான் டிஃபீட்டே பண்ண முடியும். இந்த ஆர்னமெண்ட் ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா, யூசரோட வில் பவரை யூஸ் பண்ணி மற்ற டெவில் ஃப்ரூட் பவர்ஸை வந்து ஈஸியாகவே நெகேட் பண்ணிவிடும். இதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து சவபோடி ஆர்க்கில் ரேலிக் வந்து கிசாருவோட லைட் பீம்ஸை ஈஸியாகவே டிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் ஹாக்கியை வந்து எக்ஸ்டர்னலாகவும் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணலாம், இன்டர்னலாகவும் இன்ஃப்யூஸ் பண்ணலாம். அந்த இன்டர்னலாக இன்ஃப்யூஸ் பண்ணுறத வந்து ரியோன்னு சொல்லுவாங்க. அந்த ரியோவை வந்து நம்மளுக்கு வானோவில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அனிமியில் ரியோவை அதிகமாக யூஸ் பண்ணுறது கார்ப் தான். இந்த ரியோ வந்து பார்த்திங்கன்னா எனிமியை வந்து இன்சைட்லேருந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிடும். இது வந்து ஒயிட் பியர்டோட ட்ரமர் ஃப்ரூட்டுக்கு சிமிலராக தான் ஒர்க் ஆகும். இந்த ரியோவை யூஸ் பண்ணி அனிமியில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சண்டை போடுறது மோஸ்ட்லி லூஃபி, கார்ப், கோபி அப்புறம் இன்னும் வானோவை சேர்ந்த சிலர் தான். இதுக்கடுத்து தான் நம்ம எக்ஸ்டர்னல் இன்ஃபியூஷனை பற்றி பேசிடலாங்க. இந்த இன்ஃபியூஷனை தான் அனிமியில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒருத்தர் மாதிரி ஸ்ட்ராங்கான கைங்கெல்லாம் இருக்காது. இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃபியூஷன் வந்து பொதுவாக எப்படி வேலை செய்யும்னா, யூஸரோட உடம்பு, பாடி இல்லைனா அவங்களோட வெப்பன்ஸில் வந்து ஹாக்கியை கோட் பண்ண முடியும். இதுக்கான பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் மீஹாக், ஜோரோ அப்புறம் வானோவோட ஸ்வாட்ஸ்மேனான ரியுமா. இதில் மீஹாக்கும் ரியுமாவும் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஏன்னா அவங்களோட ஹாக்கி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னா அதை வந்து அவங்க எப்பயுமே அவங்க பிளேடில் கோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலே அவங்க பிளேடு வந்து பர்மனெண்ட்டாகவே பிளாக் பிளேட் ஆகிடும். இந்த பிளாக் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அட்டாக்ஸ்னாலையும் உடஞ்சிடாது. அதே மாதிரி இந்த பிளாக் பிளேட்ஸால் வெட்டக்கூடிய மெட்டீரியல்னு எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அது ஈஸியாகவே ஸ்லைஸ் பண்ணிவிடும். அப்படிப்பட்ட பிளாக் பிளேடை உருவாக்கணும்னா இந்த ஸ்வாட்ஸ்மேன் எல்லாமே மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ஸ்வாட்ஸ்மேன் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவங்கக்கிட்ட அப்சர்வேஷன் ஹாக்கி தேவை. ஸோ நம்ம அப்சர்வேஷன் ஹாக்கியை பற்றி பார்த்துடலாம். இந்த அப்சர்வேஷன் ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸரோட வில் பவர் அண்ட் ஆரா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஐசைட்டுக்கு பதிலாக ஒரு 6th சென்ஸ் மாதிரி ஒரு எபிலிட்டியை கொடுக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மீஹாக் வந்து ஃபஸ்ட்டு ஜோரோ கூட சண்டை போடுறப்ப ஜோரோவோட ஸ்வாட் மூமெண்ட்ஸை ஈஸியாகவே ரீட் பண்ணிவிடுவான். இந்த பேசிக் அப்சர்வேஷன் ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா மற்ற பீப்புளோட வாய்ஸஸோ இல்லை அவங்களோட எமோஷன் இல்லை அவங்களோட ஸ்மெல் இது மாதிரி சில விஷயத்த மட்டும்தான் அப்சர்வ் பண்ண அலோவ் பண்ணும். இதை வந்து அனிமியில் நம்மளுக்கு எனல் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் மந்த்ரானும் சொல்லுவாங்க, சிலர் ஹாக்கின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அனிமியிலே எனலோட அப்சர்வேஷன் ஹாக்கிக்கு தான் ரேஞ்ச் ரொம்பவே ஜாஸ்தி. இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா எனலோட டெவில் ஃப்ரூட்டும் ஒரு காரணம் நம்ம சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி அவன் மொத்த ஐலாண்டையுமே அவன் அப்சர்வேஷன் ஹாக்கியில் போட்டு வச்சுருப்பான். அப்சர்வேஷன் ஹாக்கியை தெளிவாக சொல்லணுன்னா நம்ம அப்சர்வேஷன் ஹாக்கியை வச்சு பீப்புள்ஸோட எமோஷனை கூட ரீட் பண்ணலாம். இதை வந்து நம்மளுக்கு அனிமியில் மெரைன்ஃபோர்ட் ஆர்க்கில் தான் காமிச்சிருப்பாங்க. கோபி வந்து பார்த்திங்கன்னா மெரைன்ஃபோர்டில் அப்சர்வேஷன் ஹாக்கியை அவேக்கன் பண்ணுறப்ப
பைரட்ஸாக இருக்கட்டும் சரி, மெரைன்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே தன்னோட தலைக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்ஃபேக்ட் இவ்வளோ நெகட்டிவ் எமோஷன்ஸை எடுத்ததுனால ஒரு செகண்டில் அவன் பிரேக் டவுனே ஆகி இருந்திருப்பான். இந்த அப்சர்வேஷன் ஹாக்கியோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர்ஸை வந்து மற்ற பீப்புளோட ஷேப்பு, அவங்களோட சைஸு, அவங்களோட லொக்கேஷன், ஆரா இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண அலோவ் பண்ணும். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பல கிலோமீட்டர் வரைக்குமே போகும். இதை வந்து நம்மளுக்கு அனிமியில் ஊசோப்பும் ஃபுஜிடோராவும் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபுஜிடோராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாது, ஆனாலுமே அவனோட அப்சர்வேஷன் ஹாக்கி யூஸ் பண்ணி மற்ற மக்களோட ஆரா, அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவன் ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பான். இதுக்கடுத்தது நான் ஊசோப்புக்கு அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஆக்கி இருக்குன்னு சொல்கிறத பார்த்து நிறைய பேர் ட்ரிகர் ஆகிருப்பீங்க. ஏன்னா நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் சைட்டையும் அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஹாக்கியும் ஒன்றா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஃப்யூச்சர் சைட்டுங்கிறது அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஹாக்கியை விட இன்னொரு படி மேலே இருக்கிற பவர். அது வந்து நம்மளுக்கு அனிமியில் வெறும் 4 பேர் தான் யூஸ் பண்ணுற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஊசோப்புக்கு இருக்கிறது அட்வான்ஸ்டு அப்சர்வேஷன் ஹாக்கி தாங்க. இந்த ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊசோப்புக்கு ஃபஸ்ட்டு சுகர் கூட சண்டை போடுறப்ப தான் அன்லாக்கே ஆகிருக்கும். இந்த ஃப்யூச்சர் சைட் அப்புறமா இந்த அப்சர்வேஷன் ஹாக்கியை கில் பண்ணுற எபிலிட்டி இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம ஃப்யூச்சர் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கடுத்து நம்ம கான்குரஸ் ஹாக்கியை பற்றி பார்த்துடலாங்க. கான்குரஸ் ஹாக்கி இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்த மற்ற 2 ஹாக்கி மாதிரி எல்லாரையாலுமே அன்லாக் பண்ண முடியாது. இந்த மற்ற 2 ஹாக்கியுமே வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் ரொம்ப ஹார்டாக ட்ரெயின் பண்ணி அந்த ஹாக்கி அன்லாக் பண்ணிடலாம். ஆனால் கான்குரஸ் ஹாக்கி அன்லாக் பண்ணணும்னா தங்கிட்ட ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த கிங் இருக்கணும். அப்போ தான் அந்த கான்குரஸ் ஹாக்கி அன்லாக் பண்ண முடியும். இந்த கான்குரஸ் ஹாக்கியை இது வரைக்கும் நம்மளுக்கு அனிமியில் யூஸ் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணதே வெறும் 20 பேர் தான். இந்த கான்குரஸ் ஹாக்கியை யூஸ் பண்ணுறப்ப அவங்கக்கிட்ட இருந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ரெட் கலரில் லைட்னிங் வரும். இந்த கான்குரஸ் ஹாக்கி வந்து பியூர் வில் பவர் தான். தன்னோட வில் பவரை யூஸ் பண்ணி மற்ற எனிமீஸை வந்து நாக் அவுட் பண்ணுறது தான் அதோட பேசிக் கான்செப்டே. லூஃபி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்மேன் ஐலாண்ட் ஆர்க்கில் 50,000 மெம்பர்ஸை வெறும் ஒரே செகண்டில் தன்னோட கான்குரஸ் ஹாக்கி யூஸ் பண்ணி நாக் பண்ணிவிடுவான். இது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் கிட்ட தான் அனிமிலே லாங்கஸ்ட்டு கான்குரஸ் ஹாக்கி ரேஞ்ச் இருக்குது. அதுவும் சாங்ஸோட கான்குரஸ் ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா வானோக்கு கீழே இருக்க கடலில் இருந்து வானோட மலை வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவான். இதுக்கு மேலே பேசிக்காக இந்த ஹாக்கீஸை பற்றி பார்க்க வேறு எதுவுமே இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஹாக்கிலையும் நிறையா வகை இருக்குது. லிட்ரலாக அதெல்லாம் நம்ம எண்ணம்னா 18க்கு மேலே போவோம். அதெல்லாம் பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போடணும். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த வீடியோ போட்டால் அது உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்க வரைக்கும் டாட்டா, பை பாய்.